ஸோ இந்த வீடியோவில் 3 விஷயங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம், டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எஸ்இடி பிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கும் தேர்தல் நடத்தை நெறிமுறைக்கு என்ன சம்பந்தம், அதனுடைய ப்ரூஃப். ரெண்டாவது, எஸ்இடி பிடி எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் இமீடியட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூன்றாவது விஷயம், அடிஷ்னலாக எப்பொழுது இந்த எஸ்இடி பிடி எக்ஸாமும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நான் தமிழ்நிலையில் சொன்ன மாதிரியே இப்போ சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால அதனுடைய கோட் ஆஃப் கான்டாக்ட், தேர்தல் நடத்தை நெறிமுறை வந்து எஸ்சிடி பிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை எந்த வகையிலுமே பாதிக்காது. அதனுடைய ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் இப்போ பிடிஎஃப்ல காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கான்டாக்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மீட்டிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் விஷயத்துக்கு வந்து பார்ப்போம் பாருங்க. ஸோ 9th பேஜில் உங்களுக்கு இருக்கு ஆன் டிரான்ஸ்ஃபர்ஸ் போஸ்டிங்ஸ் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட். இந்த இடம் தான். அப்போ இப்போ டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு அதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரெகுலர் ரெக்யூர்மெண்ட், அப்பாயின்மெண்ட் ஆர் ப்ரொமோஷன். ரெகுலராக நடக்கிற விஷயம். இப்போ டிஆர்பி ஆனுவல் பிளானர் விட்டு வருஷம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க, ரெகுலர் ரெக்யூர்மெண்ட், அப்பாயின்மெண்ட் ஆர் ப்ரொமோஷன் த்ரூ த யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் ஆர் த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆர் எனி அதர் ஸ்டாச்சுரரி அத்தாரிட்டி கேன் கண்டினியூ. நீங்கள் வழக்கமாக ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, டிஆர்பி சட்டப்பூர்வமான அமைப்புன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இவங்க சட்டப்பூர்வமான அமைப்பு, டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அவங்களுடைய ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் எடுத்தாங்க, ஆள் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லை, அவங்க ஜஸ்ட் வந்து கூப்பிட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் த்ரூ நான் ஸ்டாச்சுரரி பாடிஸ் அவங்க கூட வைக்கலாம். எப்போ வைக்கலாம்னா, வில் ரெக்யூர் ப்ரியர் கிளியரன்ஸ் ஆஃப் த கமிஷன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடணும், எலெக்ஷன் டைமில் தான் நாங்கள் வைக்க போகிறோம், எங்களுடைய ப்ராசஸ் அப்போ தான் முடியுங்கிற விஷயத்த சட்டப்பூர்வமான அமைப்பு இல்லைன்னா கூட அவங்க முன்னாடியே சொல்லிட்டா வைக்கலாமா. சட்டப்பூர்வமான அமைப்பு ஸ்டாச்சுரரி அத்தாரிட்டி அவங்க வந்து பிரச்சனையே கிடையாது, அவங்க வந்து ரெகுலர் ரெக்யூர்மெண்ட்டையே பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இசிஐ அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு 5th March 2009 இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்த்துட்டோம். ஒரு பிதாகரசு தேற்றமே நம்ம பார்க்குறோம்னு வைங்களேன். அப்போ அதனுடைய தேற்றம் படிச்சுட்டு அதனுடைய ஒரு கணக்கு பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி இந்த ரூல் படி இதற்கு முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கா? டிஎன்பிசி குரூப் 4 2024 டைமில் உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதில் பார்க்கலாம், 2024 எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது டேட் ஆஃப் போல் பாருங்கள் 19th April, டேட் ஆஃப் கவுண்டிங் பாருங்கள் 4 June 2024. டேட்டு கரெக்டாக பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து அந்த டைமில் தான் நடந்துச்சு, 2024 பாருங்கள். 4 June வந்து உங்களுக்கு ஓட் கவுண்டிங்கு, ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எலெக்ஷன் இருந்துச்சு, ஏப்ரல் 19 உங்களுக்கு எலெக்ஷன், ஜூன் 4 உங்களுக்கு வந்து கவுண்டிங் இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 9 அதாவது 4 எலெக்ஷன் கவுண்டிங் நடக்குது, 19 ஏப்ரல் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் எம்பி எலெக்ஷனுக்கு. ஸோ அடுத்த 5 நாளில் வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம். அப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறப்ப அப்படி தான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய சென்டர்ஸ் வேணும், 20 லட்சம் பேர் எழுத போகிறாங்க, அந்த ஓட்டு எல்லாமே ஸ்கூலில் தான் வச்சுருப்பாங்க, அப்போ வந்து எக்ஸாம் சென்டர் இருக்காது, ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக தள்ளி போகும், அப்படிலாம் ஏகப்பட்ட பேர் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 30,000க்கு மேலே ஸ்கூல்கள் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் போய் அந்த ஓட்டு பெட்டியை வைக்க போகிறது கிடையாது. அப்போ அதனால் உங்களுக்கு இப்போ இந்த விஷயமே புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல கோட் ஆஃப் கான்டாக்டே நீங்கள் உங்களுக்கு காட்டின தேர்தல் நடத்தை நெறிமுறை சொல்லுது, தெளிவாக சொல்லுது, அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம், டிஆர்பி ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான், அப்போ அவங்க எலெக்ஷன் டைமில் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், 19 உங்களுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், 4 என்றாங்க, அடுத்த 5 நாள்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்குது. அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி கொண்டு போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் கூட உங்களுக்கு புரியலன்னா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், 30/1/2024 தான் அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வந்து நாமளும் டிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் மார்ச் கூட கிடையாது, நம்ம February 28 வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கும்
எலெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, அப்ப அடுத்த விஷயம், இப்ப எஸ்சிடி பிடி எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபினான்ஷியலா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல அகாடமியிலயும் சரி, ஒரு ஏமாத்தி அயோக்கியத்தனம் பண்ற அகாடமியிலயும் சரி, என்னால பணம் கொடுத்து போய் சேர முடியும் அப்படிங்கிறவங்க, நீங்க தாராளமா வந்து போய் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல, இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றத பொறுத்து தான் நான் வேலையை விட்டுட்டு படிக்கணுமா என்னன்னு என்னுடைய பிளானே வந்து நோட்டிஃபிகேஷனை பொறுத்து தான் இருக்குன்னா, நீங்க உங்களுடைய கிடைக்கிற டைம்ல படிங்க. மத்தபடி நான் எந்த ஒர்க்குக்கும் போகல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஃபினான்ஷியலா எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறவங்க, நீங்க தள்ளி போடாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த பிடி எக்ஸாமும் சரி, எஸ்ஜிடி எக்ஸாமும் சரி, எக்கனாமிக்கலி வீக்கரா இருந்தவங்க வேலை வாங்கினதை விட பெரும்பாலும் யார் யாரெல்லாம் எக்கனாமிக்கலி நல்லா இருந்தாங்களோ அவங்க தான் மீண்டும் நல்லா ஆனாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் அவங்க ஹஸ்பண்டோ இல்லைனா அவங்க ஒய்ஃபோ நல்ல ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய பார்ட்னரை 2 3 அகாடமி வரையும் படிக்க வச்சு தான் பாஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரே அகாடமிக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து அதை சொல்லவும் மாட்டான். அவன் நான் வந்து இத்தனை பேரை வேலை வாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவானே ஒழிய அவனுடைய நெகட்டிவாக அவன் சொல்லவே மாட்டான். ஸோ அதனால் ஃபினான்ஷியலாக வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 அகாடமியில் போய் ஏமாற முடிஞ்சு அதுக்கப்புறம் படித்து பாஸ் பண்ண முடிஞ்சு அவங்கள தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை நான் என்ன சொல்கிறேன், யார் யாரெல்லாம் எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதை பொறுத்து தான் என்னுடைய பிளானே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஃப்ரீ டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முழுக்க முழுக்க வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேலையை விட்டுட்டு படிக்கணுமா, அது உங்களுடைய பிளான்ஸை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். என்னுடைய பார்வைக்கு எஸ்ஜிடி பிடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஜூன் மாதம் புதுசாக டீச்சர்ஸை போடணும். ஆசிரியர் சங்கங்கள் முதற்கொண்டு இப்போ கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க, காலி பணியிடங்களை நிரப்புங்க. தொடக்க கல்வி இயக்ககம், அந்த சங்கம் பேர் எனக்கு டக்குன்னு தெரியல, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து சிறப்பு தகுதி தேர்வு வைக்கிறது நாங்கள் எதிர்க்கிறோம், அதை நீங்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, எங்களுக்கு விலக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தாமல் இருக்கிற காலி பணியிடங்களையும் நீங்கள் நிரப்பணுங்கிற கோரிக்கை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஜூன் மாதத்துக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 2026 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு மேபி போஸ்டிங் வந்து நமக்கு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இல்லைனா ஜூலையில் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ நான் காட்டின பிடிஎஃப்ல இருந்து இந்த முதல்ல சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறை எந்த வகையிலும் இந்த எக்ஸாமை பாதிக்காது அப்படிங்கிற விஷயம் புரியும் நினைக்கிறேன். குரூப் 4 எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு 2024. அந்த பிடிஎஃப் காட்டிட்டேன். ஸோ யார் யாரெல்லாம் ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கீங்களோ நீங்களாம் வந்து தாராளமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜனவரி 31க்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம்.